இந்த நல்ல சங்கீதம் தாவீதின் சங்கீதம் என்று நமக்கு அழகாக போடப்பட்டிருக்கிறது. எதுத்தூன் என்னும் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். எதுத்தூன் ஒரு கேள்வி மாதிரி இருக்கா? இவர் தூண் தான். சங்கீதக்காரர்களில் மூவரில் ஒருவர். 3 பேரு, ஏமான், ஆசாப், எதுத்தூன் ஆகிய 3 கொயர் லீடர்ஸ். அவங்கள இவரும் ஒருவர். இந்த தாவீதின் சங்கீதத்துக்கு இசையமைத்து பாடியவர். இந்த சங்கீதத்தில் நாம் துதிப்பதற்கு ஒரு மேன்மையான தலைப்பு, நாம் அனுபவிக்கிற ஒரு தலைப்பு உண்டு. தேவனையே அல்லது தேவனை மாத்திரமே நம்பிக்கையாக வைத்திருக்கிறேன். எல்லாரும் மகிழ்ச்சியோடு அல்ல சொல்வோம். God only my hope. எனது நம்பிக்கை தேவன் ஒருவரே. எத்தனை பேர் இந்த துதியிலே கலந்து கொள்ள வந்திருக்கிற நம்முடைய இதயத்தின் ஆழத்தில் இந்த நல்ல ஒரு நெறியுடன் வந்திருக்கிறோம்? தேவனை மாத்திரம்தான் நம்புறேன்னா நீங்களே கேட்டு நீங்களும் நானும் சேர்ந்து ஆண்டவர் சொல்லணும். தேவனை மாத்திரம் நான் நம்புறேன்னா தேவனையே நான் நம்புகிறேன். இந்த சங்கீதத்தில் நம்ம ஆண்டவருக்கு ஆராதனை செய்து மகிழ போகிறோம். நம்ம ஆராதனையும் துதியும் தேவனுக்கு மிகவும் பிரியமாக இருக்க போகிறது. என்னவென்றால், என்னுடைய வாழ்க்கையில் தேவன் ஒருவரையே நம்பி இருக்கிறேன். God only my hope. Praise the Lord. அப்படிப்பட்ட அருமையான தாவீது நமக்கு இந்த சங்கீதத்திலே அவரை துதிப்பதற்காக நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிறார். முதலாவது அவர் கொடுக்கும் ஒரு வார்த்தை, தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. My soul waits in silence before God. ஆண்டவருக்கு முன்பதாக என்னுடைய ஆத்துமா அமர்ந்து இருக்கிறது. தேவனையே நோக்கி, வேற யாரையும் நோக்கவில்லை, தேவனையே நோக்கி. இந்த தாவீது யாரு? உங்களுக்கு தெரிஞ்ச காரியங்களை சொல்லுங்களேன். ராஜா, மெய்ப்பனை தாண்டி இப்போ ராஜாவாயிட்டார். அவருக்கு நம்புகிறதுக்கு சோர்சஸ் நிறையா இருந்திருக்குமா இல்லையா? ராஜானாலே குதிரை, ராஜானாலே ரதங்கள், ராஜானாலே இராணுவங்கள், ராஜானாலே சப்போர்ட்டுக்கு வருகிற ஆட்கள், ராஜானாலே கஜானா பணம், வெள்ளி, பொன், இதெல்லாமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சுற்றி இருந்துச்சுன்னா நம்முடைய ஆத்துமா அதை டிபெண்ட் பண்ணிடும், அதை சார்ந்து விடும். நல்லா கவனிங்க, நம்முடைய ஆத்துமா நம்மை அறியாமலே ரகசியமாக அதை சார்ந்து விடும். யோபு என்ற பெரிய ஐஸ்வர்யவான் கூட ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு, ரகசியமாக என்னுடைய ஆத்துமாவில் பொன்னையோ வெள்ளியோ சப்போர்ட்டா மேன்மைப்படுத்தினா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். ரகசியமாக கூட என்னுடைய ஆத்மாவில் என்னுடைய சேவிங்ஸ் மேலே, எனக்கு இருக்கிற அந்த சொத்துக்கள் மேலே ஒரு ஹோப் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற உத்தமன் தான் யோபு. யோபுக்காக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த தாவீதும் அப்படித்தான். அவருக்கு நிறைய சபதரித்து வைத்திருந்தான். ஆனால் அவனுடைய நம்பிக்கை எதன் மேலே மட்டும்? அவனுக்கு குதிரைகள் இருந்தது, ரதங்கள் இருந்தது, நட்பு நாடுகள் இருந்தது, நட்பு ராஜாக்கள் இருந்தாங்க. அவனே ஒரு பராக்கிரமசாலி தான் இல்லையா? ஆனால் அவையெல்லாம் அல்ல, தேவனையே. அந்த ஆத்துமாவை அவன் பிராக்டிஸ் பண்ணி வைத்திருந்தான். ஏனென்றால் ஆத்துமா ஒரு பெரிய, ஆத்துமா நம்மை ரொம்ப பாதிக்கும், உடைக்கும், உடைஞ்சிரும். ஆத்துமாவில் உடை வந்த உடனே ஆவியிலே சோறு வந்துடும், சரீரத்திலும் உட்கார வச்சிடும். அதனால் தாவீது சொல்லுவார், நான் கூப்பிட்ட நாளிலே என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். நம்ம எல்லாரும் தோளை தொட்டு தைரியமாறுன்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணால் ஆத்துமாவிலே பலன் தந்து தைரியப்படுத்துவார். அந்த ஆத்துமாவை அந்த தாவீது பழக்கி வைத்திருந்தான். ஆத்துமா அமர்ந்திருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அமர்ந்திரு. ஏன் என்றால் அவரால் தான்
என் ரட்சிப்பு வரும். அல்லேலூயா. My salvation comes from him only. அவரிடத்திலிருந்து மாத்திரம்தான் என்னுடைய ரட்சிப்பு வரும். இந்த துதி வேளையில நம்ம ஆண்டவருக்கு துதி செலுத்த இருக்கிறோம். என்னுடைய ரட்சிப்பு, என்னுடைய வெற்றி எல்லாமே அவரிடத்திலிருந்து தான். அப்படி சொல்லி துதிப்பது பரலோகத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. 5ஆம் வசனத்துல கூட அவர் ஆத்துமாவுடன் பேசுகிறார். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். கொஞ்சம் கூட ஆத்மா அங்கிட்டும் தளர்ந்து இருக்கும் போல, அதனால திரும்ப சொல்றாரு, என் ஆத்மாவே அவரையே நோக்கி உட்கார்ந்துரு. வெயிட் இன் சைலன்ஸ், அமைதியாரு, நான் நம்புகிறது அவராலே வரும். எல்லாரும் சந்தோஷமா இறையிலே சொல்லுவாங்க, நான் நம்புகிறது அவராலே வரும். ஏனென்றால் எனது நம்பிக்கை அவர் மாத்திரம்தான். இந்த காலையிலே கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வசனத்தை எழுதிய தாவீதினுடைய சூழ்நிலை, அவனுடைய எதிராளிகளின் நோக்கத்தையும் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய எதிராளிகள் யாரு? அங்கே நான் வாசிக்கிறோம் 9ஆம் வசனத்தில் பாருங்களேன். கீழ் மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமாம். தராசில வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையில் லேசானவர்கள். கொடுமையை நம்பாதிருங்க, கொள்ளையில பெருமை பாராட்டாதீங்க, ஐஸ்வர்யம் விருத்தியானால் அதன் இருதயத்தை அதன் மேல் வைக்காதீங்க. இப்போ அவனுடைய எனிமீஸ், தாவீதினுடைய எதிராளிகள் யாருன்னா, ஆர்டினரி பீப்புள் மாத்திரம் இல்லை, விஐபிகள், மேன்மக்கள், வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ். அந்த தேசத்தில் இருந்த வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸும் சரி, ஆர்டினரி பீப்புளும் சரி, ரெண்டு பேருமே அவனுக்கு எதிராளிகள். அதில் ஒரு சிலர் ரொம்ப ரிச் பீப்புள், ஐஸ்வர்யத்தை ரொம்ப பணக்காரங்க, செல்வந்தர்கள், தங்கள் நம்பிக்கையை தங்கள் செல்வத்தில் வைத்திருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே அவனுடைய எதிராளிகள். அவனுடைய எதிராளிகள் நோக்கம் என்னவென்றால், தாவீதை அவனுடைய மேன்மையிலிருந்து கீழே தள்ளணும். அதுதான் அவங்களுடைய நோக்கம் என்று அங்கே வாசிக்கிறோம். நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேசுகிறார்கள். தாவீத அவனுடைய சிங்காசனத்திலிருந்து தள்ளி விட்டுறணும், அவனுடைய ஸ்டேட்டஸிலிருந்து கீழே இறக்கிறணும் என்பதுதான் அவங்களுடைய ஆலோசனை கூட்டம். அபத்தம் பேசுகிறாங்க. ஆனால் பார்த்தா எப்படி பேசிக்கிறாங்க? பிரைஸ் லார்ட் டேவிட் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பார்த்தா என்ன சொல்லிக்கிறாங்க? வாயினால் ஆசீர்வதிக்கிறாங்க. நலமாயிரு தாவீது, நலமாயிரு. ஸ்டீஃபன் நல்லா இருங்க உங்களையும் கூட சொல்கிறாங்க. ஆனால் உள்ளத்துக்குள்ளே சபிக்கிறாங்க. அவங்க எதிராளிகளுடைய தன்மையை பாருங்க. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஆட்களை சந்தித்து இருக்கிறோம் அல்லவா? அப்படி சந்தித்திருந்தா அளவிலே சொல்லுங்க. நமக்கே வெளிப்படையாக தெரியும். நம்ம சிரிச்ச மாதிரி நம்மகிட்ட பேசுவாங்க, ஆனால் உள்ள இந்த ஆளை எப்படியாவது கவுக்கணும். அவனுடைய எதிராளிகளுடைய நோக்கங்கள் இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் தாவீது தன்னுடைய ஆத்மாவை சொல்லிட்டார், அவங்கள பற்றி கவலைப்படாத. மேன்மக்களும் சரி, கீழ் மக்களும் சரி, அதை பற்றி கவலை இல்லை. அவன் கையில் ஒரு தராசு இருந்துச்சு. அந்த தராசில் வச்சு இவங்க வெயிட் பார்க்குறான். அந்த வெயிட்டில் ஒன்றுமே இல்லை. அவங்க உலகத்தில் அவங்க ரொம்ப வெயிட்டான ஆட்கள். தாவீதினுடைய தராசில் அவங்க யாரு? சொல்லுங்க எல்லாரும். தாவீதுடைய எதிராளிகளுக்கு வெயிட் இல்லை, ஆனால் ரொம்ப பயங்கரமான ஆட்கள் மாதிரி. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்னால் அமர்ந்திருந்தா நமக்கு கையிலையும் கூட ஒரு தராசு கொடுப்பார். அந்த தராசை வச்சு நம்முடைய எதிராளிகளை வெயிட் பார்த்தோம்னா பயப்படாமல் இருக்கலாம். பிரைஸலா. நான் அவருக்கு முன்னால் அமர்ந்திருக்கிற ஆள், நான் தான் அவங்களோட வெயிட்டான ஆள். நான் நம்புகிறது அவராலே வரும்.
என் ரட்சிப்பு அவரிடம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, என் ரட்சிப்பு, என் மகிமை, என்னுடைய உயர்வு, மேன்மை, பலன், கண்மலை, அடைக்கலம் எல்லாமே அவருக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தேவனுக்கு முன்பதாக அவன் அமர்ந்திருந்தவனாக ஆத்துமாவுக்கு அவன் ஒரு செய்தி கொடுத்தான். ஆத்துமாவே, நீ அவருக்கு முன்னால மாத்திரம் அமர்ந்துரு, சீக்கிரத்துல பாரு, நான் நம்பிக்கிட்டு இருக்கிறது வரும். ஆத்துமா கலங்க வேண்டாம், என் ஆத்துமா கலங்க வேண்டாம், ஆத்துமா தேங்க வேண்டாம். இன்னும் கர்த்தருக்குள் நம்பிக்கையாயிரு, அவரை இன்னும் துதிக்க வைப்பார். கரங்களை உயர்த்தலையில சொல்லுவோமா? அதனால உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நாம் எப்போதும் நம்முடைய ஆத்துமாவை கர்த்தரை முன்பதாக அமர்ந்திருக்கும்படி பழக்க வைப்போம். ஓடிவிட வேண்டாம், பதற வேண்டாம், கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். உங்கள் விசுவாச தராசை வைத்து பார்த்து நீங்கள் தான் வெயிட்டான ஆள் என்பதை விசுவாசத்தோடு கூட நின்று உங்கள் வேலை ஸ்தலத்தில், படிக்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடங்களில் நீங்கள் தான் தேவனுடைய விசேஷமான ஆட்கள் என்பதை நம்பிக்கையோடு சந்தோஷமாக இருக்கணும். எல்லாரும் சந்தோஷமாக இலையில செல்வோம். அந்த அமர்ந்திருக்கிற நேரத்தில் ஆண்டவர் அவன் கூட பேசினார். விளம்பினார் என்று போடப்பட்டிருக்கிறது. தேவன் விளம்பினார். அமர்ந்திருக்கிற நேரம் ஆண்டவர் விளம்பினார். God spoken to me once, but I heard twice. தேவன் ஒரு முறை என்கிட்ட பேசினாரு, அது எனக்கு ரெண்டு தடவை கேட்டுச்சு. என் ஆத்துமாவே, கேக்குதா? தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும், அவராலே வரும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தாவீதின் வாழ்க்கையில ஒரு எக்கோ ஆம்பிளிஃபையர் உள்ள வச்சிருக்கா போல். ஆண்டவருக்கு மட்டும். நம்ம ஆம்பிளிஃபையர் யாருக்கு வைப்போம்னா நம்முடைய எதிராளிகளுக்கெல்லாம் வைப்போம். அவன் ஒரு தடவை சொல்லிப்போம், நம்ம உள்ளத்தில் நைட்டு பூரா கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த இதை ஆஃப் பண்ணிடுங்க, எதை ஆன் பண்ணி வச்சுருங்க. காட்ஸ் வாய்ஸுக்கு மட்டும் ஆம்பிளிஃபையரை ஆன் பண்ணி வச்சுருங்க. சந்தோஷமாக இலையில சொல்லுவோமா? அவர் ஒரு தடவை பேசினா எனக்கு 2 தடவை கேட்கணும். ஸ்டீஃபன், நான் உன் கூட இருக்கிறேன், 2 தடவை கேட்கணும். கேட்குதா? சிலரை பார்த்தீங்கன்னா 1000 தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறியடா அப்படின்னு எத்தனை பேர் திட்டிருக்கோம். உனக்கு 100 தடவை சொன்னால் கூட கேட்க மாட்டேன். அவனுடைய செவிகள் நம்பிக்கை இல்லாத செவிகள், அவனுடைய இதயம் நம்பிக்கை இல்லாத இதயம், உணர்வு இல்லாத இதயம். ஆண்டவர் எத்தனை முறை பேசினாலும் உணர்வு இல்லாவிட்டால் கேட்காது. hardened heart, செவிட்டு காதுகள். சாலமோன், இவருடைய பையன் சாலமோனுக்கு ஆண்டவர் 2 முறை பேசியும் கேட்கல. ஆனால் தாவீதுக்கு 1 முறை பேசினது 2 முறை கேட்டுச்சியா. சாலமோனை குறித்து நாம் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் என்று எண்ணுகிறேன், நேரமில்ல. 9ஆம் வசனத்தை பாருங்கள். 11:9. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி, அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு இருதயத்தை திருப்பி அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாமல் போய்விட்டான். 2 முறை பேசினாலும் சாலமோனுக்கு கேட்கல. ஆனால் அவங்க தகப்பனார் தாவீதிடம் 1 தடவை சொன்னால் அவனுக்கு 2 முறை கேட்கும். நல்ல மாட்டுக்கு அது தவறுன்னு சொல்றாங்க. நல்ல மாட்டுக்கு 1 சுவடு, அதாவது அது வைக்கிற கால் ஸ்டெப்பை வச்சு பார்த்து இது நல்ல மாடுன்னு, அந்த அடி எடுத்து வைக்கிறதுலையே நல்ல மாடுன்னு மாட்டுக்காரர்கள் கண்டுபிடிச்சிருவாங்களாம். அதுலேருந்து வந்த பழமொழி நமக்கு சூடாயிருச்சு. சுவடு என்ன ஆயிடுச்சு? சூடாயிடுச்சு. சரி, அதே போல் நீதிமான்களுடைய சுவடுகள், 1 சுவடை பார்த்தாலே இவன் வரலாம் போயிடுவான்ப்பா. எல்லாரும் அலையிலே சொல்லுவோம். இந்த காலை நேரத்தில்
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு தடவை விளம்பினார், 2 முறை கேட்டான். என்ன கேட்டான்? வல்லமை என்னுடையதுப்பா. Power belongs to God and grace also belongs to God. வல்லமை உம்முடையது, கிருபையும் உம்முடையது. எல்லாரும் சந்தோஷமா இல்ல சொல்லுவோம். Power belongs to God and grace also belongs to God. இது ஆண்டவர் விளம்பினார். அவர் விளம்பினதை தாவீது இன்னொரு சங்கீதத்தில் 89 சொல்றாரு, அவர் மாற்றவே மாட்டார். எடுக்க நேரம் இல்லை. நான் விளம்பினதை, தாவீதுக்கு விளம்பினதே, நோ சேஞ்ச், நோ ஆல்டரேஷன், நோ எந்த விதமான மாற்றங்களோ ஏதோ இல்லை. ஆண்டவர் விளம்பிட்டாருன்னா கண்டிப்பா நடக்கும். உட்கார்ந்துருக்கிற, துதிக்க வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையை, ஆண்டவர் நோடு விளம்பினதை மாற்றவே மாட்டார். ஆண்டவர் சொன்னதை நீ நம்பிக்கையோடு அமர்ந்திரு. நீ நம்புகிறது உன் தேவனாலே வரும். இந்த துதிகளை சொல்லுவோமா? நான் நம்புகிறது என் தேவனால் எனக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு அல்ல சொல்லி. அதனால இந்த சங்கீதத்தை அவர் முடிக்கும் போது சொல்றாரு 2 காரியம். ஜனங்களே, எக்காலத்திலும் நீங்க அவரையே நம்புங்க. அவருடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்ல இருந்து நமக்கு ஒரு செய்தியோட அவர் அந்த சங்கீதத்தை முடிக்கிறார். ஜனங்களே, எக்காலமும் அவரை நம்புங்கள். அடுத்து, அவர் சமூகத்திலே உங்கள் இருதயத்தை ஊத்திருங்க. இருதயத்தை, எத்தனை பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது? இல்லாவிட்டா துவக்குங்க. இருதயத்தை என்ன செய்யணும்? ஊத்தணும். கல்லா இருந்தா ஊற்ற முடியுமா? அது தண்ணியா மாறணும்ல. தண்ணியா மாறணும். ஏற்கனவே எதிராளிகள்லாம் அவனுடைய இதயத்தை தண்ணியா ஆக்கிட்டாங்க. அப்ப உடைந்து போன திரவம் போல போய்விட்ட இருதயத்தை ஜெபத்துல, அவருடைய பாதத்துல ஊற்று. நீ நம்புகிறது அவராலே வரும். எல்லாராலே சொல்லுவோமா? சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு, தேவரி அவனுடைய செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறவர். இந்த எதிராளிகளுக்கு தனக்கும் அவர் சொல்ற பதில், அப்பா தாவீது பயப்படாத. தன்னை குறித்து சொல்றார், என் ஆண்டவர் அவனுடைய கிரியைகளுக்கு அவர் பலன் கொடுக்கிறவர். மனுஷன் எதை விதைக்கிறானோ அவனை மேன்மையிலிருந்து தள்ளும்படி நினைச்சாங்க. அவங்க தான் சாய்ந்து போகிற சுவருக்காக ஒப்பாய்விட்டார்கள். அல்லேலூயா. இடிந்து போன சுவருக்கும் சாய்ந்த மதிலுக்கும் ஒப்பானார்கள். இவனுக்கு என்ன செய்ய நினைச்சாங்களோ அது அவர்களுக்கே பலித்தது. அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலன். இந்த உலகத்தில் நாமும் கூட எதை செய்கிறோமோ அது திரும்ப நமக்கு வரும். அதனால நம்முடைய செயல்கள் எப்போதும் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும்போது நம்முடைய எதிர்காலத்தில் ஆசீர்வாதமான தேவனுடைய ரிவார்ட்ஸை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இந்த சங்கீதத்தில் தாவீதோடு கூட இணைந்து நாமும் கர்த்தரை மையப்படுத்துவோமா?